ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் மீண்டும் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பாராளுமன்ற கூட்டத்தொடர் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறையா மசோதாக்களை நிறைவேற்றுவதாக இருக்காங்க. இது நன்கொடை பிரச்சனை, ராமர் கோவில், அதை பற்றி எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறதா இருக்காங்க. அதை பற்றி எப்படி பார்க்குறது? நன்கொடை பிரச்சனையில் எழுப்பி என்ன பண்ண போகிறாங்க? அதில் 20 கோடி தவறாயிருக்கு அப்படின்னு சொல்லி எஸ்ஐடி போட்டு அதில் இருக்கக்கூடிய ரொம்ப யோகியமான ஒரு மனிதரே நான் இந்த பொறுப்பெடுத்துக்கிறேன், நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. ராமர் கோயிலை எப்படி நிர்ணயிக்கணுங்கிறத நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கோயில்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். என்ன மிஞ்சி போனால் டிடிடி மாதிரியான ஒரு ஏற்பாடு, திருப்பதி தேவஸ்தானம் பண்ணுற மாதிரியான ஒரு ஏற்பாடை இந்த ராமர் கோயில் விஷயத்தில் பண்ணாமல் இருந்ததுங்கிறது ஒரு தவறு தான். அதாவது அவங்க ஒரு சிஸ்டமில் போயிட்டாங்க, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குங்கிற அடிப்படையில். ஸோ ஒரு தவறு நடந்த உடனே தன்னை திருத்திக்கிட்டு திருப்பி அந்த டிடிடி மாதிரியான ஒரு ஏற்பாடுக்குள்ளே வரப்போகிறாங்க. ஸோ இதில் எங்கே தவறு வரப்போகுது? அது ஒரு தேவஸ்தானம் நடத்துகிற ஒரு விஷயம். உத்தரப்பிரதேசில் தேர்தல் நடக்குது. இந்த டைமில் ராமர் கோயிலில் திருடிட்டாங்க, பிஜேபி ராமர் கோயிலை வச்சு கோடியாக அடிச்சிருச்சுன்னு போய் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. சொல்லிட்டு போட்டோம். ஆனால் உண்மை என்னவோ, தவறு நடந்ததுங்கிறது உண்மை. தவறு இத்தனை கோடிக்குங்கிறத எஸ்ஐடி வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவருக்கான தண்டனையே கொடுக்க போகிறாங்க. அதுதானே நடக்க போகுது. இதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? இதில் பாராளுமன்றத்தை போய் முடக்கினா எந்த அறிவு அதிகமாக இருக்கிறவனும் அந்த தப்பை பண்ண மாட்டானே. அங்கே பிரச்சனை ராகுல் காந்திக்கு என்னென்னா, 1983க்கு பிறகு ராகுல் காந்திக்கு மட்டும்தான், ராஜீவ் காந்திக்கு மட்டும்தான் 400 சீட் இருந்தது 543ல். மிகப்பெரிய பலம், அசுர பலம். இந்திரா காந்தி அம்மா இறந்த உடனே எல்லாரும் அழுது நொந்து போய் ஓட்டு போட்டோம். அதற்கு பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு 360ங்கிறது மோடி பின்னாடி வருது. அது உடனே விலைக்கு வாங்கிட்டாங்க, குதிரை பேரம் நடந்துருச்சுன்னு வளர்றவங்க இருப்பாங்க. குதிரை பேரம் நடந்ததுன்னா டிஎம்சி கிட்ட என்ன குதிரை பேரம் இருக்கு? டிஎம்சி தோத்தது. அதில் ஒரு 20 எம்பி ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. 2024 தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க? இனி மமதாவை வச்சுக்கிட்டெல்லாம் சுண்டல் சுட முடியாது, பெஸ்ட்டு நாட்டு நல்லதுக்குள்ளே நம்ம போயாகணும், அதிகார இதுலேருந்து வெளில வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு போட போகிறாங்க. எதுக்கு ஓட்டு போட போகிறாங்க? மோடி இன்னொரு 40 வருஷத்துக்கு பிரதம மந்திரியாக இருக்கணும்னு ஓட்டு போட போகிறாங்களா? இல்லை பிஜேபி தான் இனிமேலன்ட்டு ஆட்சி அப்படின்னு ஓட்டு போட போகிறாங்களா? அல்லது பாராளுமன்றம் இனிமேலன்ட்டு ஜனாதிபதியினுடைய பிரதமர் ஜனாதிபதி ஆயிடுவார்னு ஓட்டு போட போகிறாங்களா? இல்லை, எஃப்சிஆர்ஏக்கே ஓட்டு போட போகிறாங்க. அதாவது அயல்நாட்டிலிருந்து வருகின்ற பணத்துக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். அந்த கட்டுப்பாடுக்கு எதிராக கட்டுப்பாடை கொண்டு வர்றதுக்காக அவங்க ஓட்டு போட போகிறாங்க. மறுசீரமைப்பு அப்படிங்கிறது இப்போ தான் திமுகவுக்கு பல்பு எரிஞ்சு ஒரு முட்டை பல்பு ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்க அந்த பல்பு எரிஞ்சு ஆமாம் 39 59 ஆகுது, 80 120 ஆகுது, காரணம் 543 880 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பல்பு எரிஞ்சிருச்சு. ரொம்ப நாளாக ஃபியூஸ் ஆகிருந்தது, எரிஞ்சிருச்சு. இப்போ ஒத்துக்க போகிறாங்க. அவங்க ஒரு 22 பேர் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த 22 360க்குள்ளே வராமல் பிஜேபி பார்த்துக்குது. 360 + 22 திமுக இருக்குமே ஒழிய 360க்குள்ளேயே வரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. சரத்பவார் அவருக்கு வயசாகிடுச்சு. காங்கிரஸ் சரியா இல்லைன்னு சொல்லி தான் கட்சியை ஆரம்பித்து 20-24 வயசுக்குள்ளே அவர் ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடிய அற்புதமான வேலையை செஞ்சார். மகாராஷ்டிராவில் நல்லதை ஆரம்பத்தில் செஞ்சார், அப்புறம் இஷ்டத்துக்கு தப்பு பண்ணிட்டு இருந்தார். அவருடைய பொண்ணு ஒரு என்சிபின்னு இல்லாமல், அவங்க கட்சி பேரில் இல்லாமல் வேறு பேரில் இருக்க வேண்டியதாக போச்சு. என்சிபிங்கிறது அஜித் பவார் கிட்ட இருந்தது. அஜித் பவார் இறந்துட்டார். இப்போ இந்த என்சிபியை ஒருங்கிணைச்சு இவங்க ஒரு 30 பேரோ 25 பேரோ இவங்க ஓட்டு போட போகிறாங்க. உத்தவ் தாக்கரே கிட்ட இருந்து ஏற்கனவே பிரிஞ்சு ஷிண்டே ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறம் ஒரு தேர்தலை சந்தித்து அதுக்கப்புறம் அவங்க மகாராஷ்டிராவில் ஆட்சி செய்துட்டு இருக்காங்க. உத்தவ் தாக்கரே 2024 ஒரு குழப்பம் இருந்த ஒரு சமயத்தில், அதாவது இந்த 8500 ரூபாய் கட்டாக்கட் அந்த மாதிரியான விஷயம் இருந்த சமயத்தில் நிறைய சீட்டு வாங்கிட்டாங்க. அப்போ பிஜேபி மகாராஷ்டிராவில் வாங்க வேண்டிய அளவுக்கான சீட்டு வாங்கலை. இப்போ அவங்கள்லேருந்து ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே குதிரை பேரம் அல்லாத ஒரு விஷயம். அதாவது 25 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க, 3 நாளில் ஜம்ப் பண்ணி 21 பேர் திருப்பி போயிடுவாங்க. அப்படி நடந்ததா? இல்லை. டிஎம்சியை வைத்து கொண்டு தான் வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி நடத்தணுங்கிற ஒரு நிர்பந்தம் பிஜேபிக்கு இருந்ததா? இல்லை. 200 சீட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ இவங்க விஜய் பாஷையில் சொல்லணும்னா மற்றும் பலராக வந்தவங்க தானே.
அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. மற்றும் பலராக வர்றவங்க எப்படி குதிரை பேரத்துக்குள்ளே வருவாங்க? அவங்க ஒரு 5 வருடத்துக்கு வாக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க தொகுதிக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, மோடிக்கு ஜால்ரா போட்டால் தொகுதிக்கு நல்லது பண்ண முடியும், மோடியை எதிர்த்தா தொகுதிக்கு நல்லது பண்ண முடியாதுங்கிற காங்கிரஸ் சித்தாந்தம் இல்லை பிஜேபியில். ஃபினான்ஸ் கமிஷன் என்ன கொடுக்குதோ அதான் கொடுக்க போகுது. முதலமைச்சர் தான் நிதியை ஒதுக்க போகிறாரு. அதன் அடிப்படையில் தான் எல்லாருக்கும் நல்லது நடக்க போகுது. தோத்த இடத்தை ஜெயிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் தான் பிஜேபிக்கு இருக்குமே ஒழிய, தோத்த இடம் நாசமா போட்டோம்ங்கிற எண்ணம் பிஜேபிக்கு இருக்காது. சிஜேபி பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய சரிவை வந்து சந்திச்சிருக்கு. சிஜேபியே ஒரு பெரிய சதியா வந்தது தான். பஞ்சாப் தேர்தலுக்காக ஆப் வந்து செய்த ஒரு முயற்சி, ஆண்டவன் இருக்கான், சரியா முடிஞ்சு போச்சு. மாணவர்கள்கிட்ட நீங்க போய் வந்து இன்டாக்சிகேட் பண்ணலாம், அவங்கள வந்து அவங்களுக்கான போதையை ஏற்றலாம், ஆனால் அவங்கள நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது, அவங்கள மண்டியிட செய்ய முடியாது. அது ரொம்ப முக்கியம். அவங்கள வீழ்த்தலாம், ஆனால் அவங்கள மண்டியிட செய்ய முடியாது. ஏன்னா அது தன்மான பிரச்சனை. அந்த மாணவர்கள்ட்ட போய் ஏற்கனவே ஜல்லிக்கட்டில் நம்ம பார்த்தோம். ஜல்லிக்கட்டில் மிகப்பெரிய விஷயத்தில் தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒன்றிணைஞ்சாங்க. எல்லா கிராமத்திலிருந்து வந்து ஒன்றிணைஞ்சாங்க. நேர்மையாக தன்னுடைய காளையை மீசை உள்ள ஒரு காளையாக வச்சுருக்கணும், அதை வந்து ஒரு பஜ்ஜியாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க எல்லாரும் ஒன்றிணைஞ்சாங்க, ஜெயிச்சாங்க. ஜெயிச்சுட்டு இன்றைக்கி என்ன ஆனாங்க? திமுகவில் சேர்ந்துட்டாங்களா, அதிமுகவில் சேர்ந்துட்டாங்களா, இல்லை தாவேக்காவில் சேர்ந்துட்டாங்களா? அவங்க மாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறதுக்கு போனாங்க. ஸோ அன்றைக்கி பெரிய விஷயமா நடந்த ஒரு ஜல்லிக்கட்டு. அதற்கப்புறம் ஒன்றும் நடக்கலையே. மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த இப்பாப் தமிழான்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு கசமுசான்னு பாட்டிட்டு இருக்காரு, படம் எடுத்துகிட்டு இருக்காருங்கிறத தவிர ஜல்லிக்கட்டுனால உங்களுக்கு எந்த ஒரு தவறும் நடக்கலை. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சிஜேபியில் வந்து இயல்பாக வந்த, நார்மலாக வந்த எந்த இளைஞனுக்கும் எந்த தொல்லையும் இருக்காது. சரி செய்யணும்னு வந்த, மார்க்கத்திலேருந்து வந்த, ஜேஎன்யூலேருந்து வந்த, இந்த நாட்டை சீர்குலைக்கணுங்கிற எண்ணத்தோட வந்தவங்க கண்டிப்பா சிறை தண்டனை அனுபவிக்க தான் போறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? இது மத்திய தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து மாணவர் அமைப்புல சேர்ந்து நீட்டுக்காக கசிவுக்காக போராடின ஒரு பர்சன் தான். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் வந்து வினாத்தாள் கசிவுல வந்து சேர்ந்திருப்பாரா? அது வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்குல்ல, அது என்ன காரணம்? இப்போ அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவு நாள் இன்னைக்கு. மிகப்பெரிய மனிதர், மாமனிதர். அவர் வந்து இஸ்லாத்தில் பிறந்தாலும் அவரை வந்து இஸ்லாத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய ஆளுன்னு எடுத்துக்கிறது இல்லை. அது பொதுவாகவே அவங்களுடைய பழக்கம். அவர் வந்து எவ்வளோ பெரிய விஷயங்களை விண்வெளியில் செஞ்சுட்டு வந்தவர். வந்துட்டு அவர் வந்து இஸ்ரோவில் வந்து ஆரம்பத்தில் எல்லாமே ஃப்ளாப் ஆகுது. 96, 95, 94 நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவில் தொடர்ந்து ஃபெயிலியர் தான். நீங்கள் எந்த ராக்கெட் விட்டாலும் புஷனுக்கு திருப்பி வந்துடும். அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி இஸ்ரோங்கிறது வந்து உலகத்தில் பெரிய ஒரு அமைப்பு. அப்போது இவ்வளோ பொக்ரானே நீ வெடிச்சியே, 98 பொக்ரானே கொண்டு வந்தியே, ஆனால் உன்னால் ராக்கெட்டை விட முடியாதா அப்படின்னு கேட்பீங்களா? அது அந்த ராக்கெட் ஃபெயில் ஆனது அதனுடைய தவறு. அதற்கப்புறம் நாம் கற்றுக்கிட்டோம், திருந்திட்டோம், மேலே வந்துட்டோம். அந்த மாதிரி நீ தானே பேப்பர் லீக்லேருந்து வந்த, நீயே எப்படி பேப்பர் லீக் அலோவ் பண்ணுவேன்னு கேட்டால், பேப்பர் லீக்குங்கிறது வந்து மாநிலத்துக்குள்ளே நடக்கிறதுங்கிறது வேற. இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்க. இன்னைக்கு நேரு ஐயாவுக்கு வந்து எப்படி 1020 கோடி, 880 கோடி, 500 கோடிங்கிறது கிடச்சிது? வேலை கொடுத்ததுனால தானே கிடச்சிது. யாருக்கு கொடுத்தாரு? திறமை இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாரா? 1, 2, 3க்கு கொடுத்தாரா? இல்லையே. 442, 882க்கு தானே கொடுத்தாரு. அப்போது இது மாநிலத்தில் நடந்துட்டு வந்தது, அதை அவர் எதிர்த்தார். பட் இந்தியாவில் வந்து 24 லட்சம் பேர் நீட் எழுதும்போது முதல்ல இந்தியாவில் 15 லட்சம் பேர் எழுதினாங்க. அப்போ சீட்டு வந்து 1 லட்சத்துக்கு கம்மி. இன்னைக்கு 24 லட்சம் பேர் எழுதுறாங்க. எழுதும்போது ஒரு குறிப்பிட்ட மாநிலம், மகாராஷ்டிராலையும் ராஜஸ்தான்லையும் இந்த வாட்டி தப்பு நடந்தது. போன முறை பீகாரில் தப்பு நடந்தது. உஷாராக தான் இருப்பாங்க, அதே மீறி தான் தவறு நடக்கும். அந்த தவறை திருத்தி கொண்டோம். 13 பேரை முதல்லையே நம்ம ராஜினாமா செய்ய வச்சோம், வேலையை விட்டு தூக்கினோம். அந்த 13 பேரோட இன்ட்ராகேட் பண்ணி துப்பு கிடைச்சதுக்கப்புறம் 47 பேரை நம்ம நீக்கியிருக்கோம். எங்கேயுமே தவறு நடக்கலை. இருந்தாலும் 20 பேர் இறந்துருக்காங்க, 20 லட்சம் பேருக்கு மன உளைச்சல் வந்திருக்கு. அதனால யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்ன உடனே ஒரு காரியகர்த்தா பிரதான் வந்து இந்த நாட்டில் வந்து முதலமைச்சராகி, மந்திரியாகி, அமைச்சராகி கோடி கோடியாக சம்பாதிக்கணும்னு நினச்சி வந்த ஒருத்தர் இல்லை. ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பாவுக்கு பிறந்ததுனால அமைச்சரானவரும் கிடையாது. அவர்கிட்ட வந்து இப்படி இருக்கா அப்படிங்களா, நாட்டில் இருக்கிறவங்க தப்பாக நினைக்கிறாங்களா, ரைட் நான் போய் பார்க்குறேன், மன்னிச்சிருங்க ஐயா, தப்பு நடந்துருச்சு ஐயா, மேட்டர் முடிஞ்சது. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும்? நிர்மல்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, திமுக வந்து கனிமொழி இல்லைன்னா உதயநிதி அவர்கள்ட்ட கொடுத்தோம்னா யாருக்குமே வழி நடத்த தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில், அதெல்லாம் விட்டுட்டு இந்த திரும்ப திரும்ப திமுக மேல ஒரு விமர்சனத்தையும் தவைக்காரங்க வச்சுட்டே இருக்காங்க. நிர்மல்குமார் 4-5 கட்சி மாறி வந்தார், அவருக்கு தான் தெரியும்.
8 ஊரில் போய் சாராயம் குடிச்சவனுக்கு, ஒப்பிடுக்காக சொல்லல, 8 ஊருக்கு போய் சாராயம் குடிச்சவனுக்கு எந்த ஊரில் எந்த சாராயம் நல்லா கிடைக்கும், அதுக்கு டச்சிங் என்ன சொல்வீங்க, அந்த சைட் டிஷ் வந்து எந்த முனியாண்டி விலாஸில் கிடைக்கும்னு 8 ஊருக்கு போனவனுக்கு தான் தெரியும். 6 கட்சிக்கோ 5 கட்சிக்கோ போயிட்டு வந்தவர், அவருக்கு தான் தெரியும் திமுகவில் என்ன பிரச்சனை இருக்குது, யார் வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். சொல்லிட்டு போட்டோம். கேட்குறதும் கேட்காததும் திமுகவுடைய வேலை தானே. ஒரு பெண்ணாக பிறந்த ஒரே காரணத்துக்காக கனிமொழிக்கு உயரங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இதே தானே பிரியங்கா காந்திக்கும் சொன்னாங்க. வாரிசு மன்னராட்சி நடக்கிற குடும்பத்தில் பெண்கள்ங்கிறது யாருன்னு கேட்டால் ஒன்று வெளி வீட்டிலேருந்து வந்தவ அல்லது வெளி வீட்டுக்கு போகிறவ. இவ்வளவுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்கள்ங்கிறது. இந்த தாய், அந்த என்னுடைய கருவறை, அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. போகப்பொருளாக தான் பெண்களை பார்ப்பாங்க. ஏன்னா மன்னராட்சியில் பையன்தான் முதலமைச்சர், இது ராஜாவாக முடியும். கரெக்டா? ஸோ அங்கே கனிமொழியை அவங்க வந்து மதிக்கலை. ஸோ நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க, கனிமொழிகிட்ட கொடுங்க. உதயநிதிட்ட கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஒரு திறமையும் அவருக்கு இல்லையே. பர்த் சர்டிஃபிகேட்டை தவிர வேறு எந்த சர்டிஃபிகேட்டும் அவர்கிட்ட இல்லையே. அதனால் கனிமொழிகிட்ட கொடுங்கங்கிறாங்க. ஏங்க, அந்த திமுகங்கிற ஒரு ஊழல் நிறைந்த, பிரிவினைவாதம் நிறைந்த ஒரு குழுவை யார் தலைமை ஏற்றா என்ன? அது எப்படியும் அதுதானே. அதில் ஒன்றும் வேப்பமரம் வேப்பமரம், ஆலமரம், நீச்ச மரம், கருவேப்பிலை மரம் தானே. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லையே. இவங்க போய் என்னத்தை மாற்றிடுவாங்க? திமுகக்குள்ளே போய் யாராவது ஒரு, இப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலையே திமுகவுடைய தலைவர் ஆறாருன்னு வச்சுக்கோங்க, திமுக மாற்றிட முடியுமா? பண்ண முடியாது. அது தானே எந்திரிக்கும், படுக்கிறது படுக்கும். இப்போ வந்து 350 கால வருடமாக இருந்த இது தலைமைச் செயலகத்தை வந்து மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன காரணத்தினால தான் தலைமைச் செயலகத்தை மாற்ற போறேன்றது வந்து திமுக தான் முடிவு பண்ணிச்சு. தேவையே இல்லாமல் உங்களுக்கு மவுண்ட் ரோட்டில் வந்து ஒன்று கட்டிட்டு 36 துறைகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல 16 துறைக்கு மட்டும் இடத்த ஒதுக்கி பெருசாக செட்டெல்லாம் போட்டு கருணாநிதி ஐயா கட்டினாரு அப்படின்னு பண்ணது வந்து திமுக தான். இவர் இருக்கிற தலைமை அலுவலகம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, தலைமை செயலகம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் நாமக்கல் மாளிகைன்னு ஒன்று பக்கத்திலே இருக்கும். அந்த நாமக்கல் மாளிகையில் 10வது ஃப்ளோரை ஃபுல்லாக சிஎம்க்குன்னு கொண்டு போகிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அசம்பிளி எப்படியா இருந்தாலும் இங்கே தான் நடக்க போகுது. இது ரெண்டுத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது, செக்யூரிட்டி பிரச்சனை கிடையாது. காலையில் 10 மணிக்கு வந்து 5 மணிக்கு கிளம்பி போகக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக முதலமைச்சர் செயல்படுறாரு. அவருக்கு ஒரு அறையை ஒதுக்குறாங்க. நீங்கள் போய் பாருங்கள், தயவு செஞ்சு சட்டமன்றத்தை, தலைமை செயலகத்தை போங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டினது. அங்கே வந்து அவங்களுக்கு 1000 செக்யூரிட்டி பிரச்சனை இருக்குது, சின்னதாக அறைகள் இருக்குது. அவர் ஒரு இடத்துல உட்கார்ந்தாருன்னா அந்த 2வது மாடியை வந்து டோட்டலாக பிளாக் பண்ண வேண்டிய அவசியம் வருது. அவர் என்ன சொல்கிறாரு, 10வது மாடி இவ்வளோ பெருசாக இருக்க போகிறேங்கிறாரு. செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது. 10வது மாடியில் இருக்கும்போது ஃபயர் ஏற்பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது. அவர் ஒன்றும் வேறு இடத்துக்கு கொடுங்க, நாங்கள் வாங்கிட்டோம், எங்கள் கட்சியில் வந்து 3வது வட்டத்தில் வந்து ஒரு நிலத்தை வாங்கி வச்சுருக்காரு 5 லட்சம் ரூபாய்க்கு, அது 1 கோடி ரூபாய்க்கு நாங்கள் ஏக்கருக்கு 1 கோடி ரூபான்னு நாங்கள் வந்து அரசுக்கு விற்று அதில் லாபம் சம்பாதிச்சு அங்கே போய் தலைமை செயலகம் கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுன்னு அங்கேக்குள்ளேயே தானே பண்ணுறாரு. அதில் என்ன தவறு இருக்கு? கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்க இது ஒரு தேவையற்ற செலவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம்மா, சுப்ராயன் ஐயா தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு தான் நல்லா தெரியும் தேவையற்ற செலவு எதுங்கிறது, அவருக்கு தான் தெரியும். கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் பெருசாக கட்டினாங்க இல்லையா, மிகப்பெரிய அளவில் கட்டினாங்க இல்லையா, அப்போ பார்த்துருப்பாரு அவர். ஐயோ, இது தேவையில்லாமல் கம்யூனிஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய ஆஃபீஸ், எல்லாம் சம்பளத்துக்கு தானே வேலை செய்கிறோம் அப்படின்னு அவர் பாவம் செஞ்ச தப்பா அவருக்கு புரிஞ்சிருக்கும். அதை வைத்துக்கொண்டு நாட்டில் நிதி பிரச்சனை இருக்கும்போது 5000 ரூபா கொடுத்த போது சுப்ராயன் கேட்டாரா, ஏங்க திடீர்னு கோடைக்கு எதுக்குங்க 2000 ரூபா கொடுக்குறீங்க? ஏன்னாங்க வெயிலுங்கிறது சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்தது தானேங்க. நீங்கள் தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் 2000 ரூபாய் தூக்கி கொண்டு போய் கொடுக்குறீங்களே, அதனால் அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறாங்களா? கேட்டாரா? கேட்கல. 5000 ரூபா கொடுத்த போது சுப்ராயன் ஐயா ஏதாவது கேட்டாரா? எதுவும் கேட்கல. இதுக்கு இது மாதிரி 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்குறேன். அவங்க எல்லாரும் காலேஜில் 3வது வருடம் படிக்கிறவங்களுக்கு. ஜெயலலிதா அம்மா கொடுத்தது 11வது படிக்கிறவனுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. நான் உயர் ரக லேப்டாப் கொடுக்குறேன்னு 20 லட்சம் பேர் கொடுத்தீங்க. சரி, அவனாவது உனக்கு ஓட்டு போட்டானா? அதுவும் இல்லை. நீங்கள் செய்த எந்த வீண் செலவை பற்றியும் சுப்ராயன் ஐயா பேசலை. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளோரை மாற்றுறாங்க. 9 பாடியில் அங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி, மற்ற செக்ரட்டரிஸ் எல்லாம் இருப்பாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்கக்கூடிய அந்த நாமக்கல் இது. அதில் வந்து 10வது ஃப்ளோருக்கு போகிறாரு. ப்ராபப்ளி தேவை அவசியம் இருக்கலாம். அதாவது ஹெலிகாப்டரில் நேராக வந்து இறங்கலாம், செக்யூரிட்டி பிரச்சனை இல்லாமல். எனக்கு தெரியாதுங்க, நான் சட்டசபையை பார்த்த வாஸ்து ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருந்தா தப்பா?
இப்போது ஒரு சிக்னல் இருக்குங்க, நீங்கள் அவசரமாக போகணும், மஞ்சள் வந்துருச்சுன்னு நீங்கள் கிளம்புறீங்க, எதுக்குன்னு ஒருத்தன் தப்பாக வந்து டும்முன்னு இடிச்சிட்டு போயிடுறான். இல்லைங்க இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டு அப்படின்னு சொன்னால் தப்பா? வாஸ்துங்கிறது வந்து ஒரு தவறா? வாஸ்துங்கிறது ஒரு சயின்ஸ் தானே, அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா? நீங்கள் மேப் போடும்போது ஏன் நார்த்தை வந்து ஓரியன்டேஷன் எப்படி வைக்கிறீங்க? மேப்பில் நார்த்தை இப்படி வைக்கலாம்ல, இல்லை இப்படி வைக்கலாம்ல, ஏதாவது தப்பா? 4 திசையும் ஒன்று தானே, ஏன் இப்படி தான் வைக்கணும்னு வைக்கிறீங்க? அதுதான் உயர்வுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது அந்த சயின்ஸ் கூட உங்களுக்கு புரியாதா? அது பண்ணால் பெரிய தப்பா? சரி, இவங்கெல்லாம் வீடு கட்டினாங்களே, திருப்பூரில் சுப்பராயன் ஐயா நிறையா கட்டடம் கட்டியிருப்பாரு, அங்கெல்லாம் வாஸ்து பார்த்ததே இல்லையா? வாழைப்பழத்தை தொங்க விடுவாங்க தெரியுமா ஒரு இடத்துல, இங்கே தொங்க விட்டால் தான் நல்லதுன்னு. வாஸ்துங்கிறது வந்து ஒரு இயல்பான சயின்ஸுங்க. எல்லாமே நல்லதை பயன்படுத்துகிற வரைக்கும் எந்த தப்பும் இல்லை. ஆடம்பரமாக எதையாவது பண்ணால் தான் தப்பு. அவர் வந்து புது செலவு எதுவும் வைக்கவே இல்லை. இவங்க தான் புது செலவு வச்சு அது ஜெயலலிதா அம்மா புத்திசாலித்தனமாக அது வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றி இன்றைக்கி அற்புதமாக செயல்படுது. செந்தில் பாலாஜி ஐயா கூட அங்கே தான் கூட்டு போகிறதுக்கு இருந்தாங்க. இல்லைங்க அரசெல்லாம் நாங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, நீங்கள் தயவு செஞ்சு கூப்பிட்டு வந்து எங்களால் எதையாவது பண்ணி விட்றாதீங்க, நாங்கள் காவேரிக்கே கூப்பிட்டு போகிறோம்னு இவங்க தான் காவேரிக்கு கூப்பிட்டு போனாங்களே ஒழிய அவர் வந்து அங்கே தான் வந்திருப்பார். அதில் எந்த தப்பும் இல்லை. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.